மது, நீ இன்னும் எத்தனை பேரை தான் காவு வாங்க போறிய? உனக்கு நல்லவங்க கெட்டவங்க தெரியாது. பிச்சை எடுத்து 100 ரூபா ஆன உடனே நேராக மது கடைக்கு ஓடும் அந்த சாதாரண மனிதனையும் விடமாட்ட. வீடு கட்டும்போதே ஹாலு, பெட்ரூமு, கிச்சன் ரூமு, சாமி ரூமு, இதோட ஒரு பாரையும் சேர்த்தே பிளான் பண்ணும். பணக்காரர்களையும் விடமாட்டேன். உனக்கு முன்னாடி எல்லாரும் சமம். தியாகராஜ பகவதர், சந்திரபாபு, கண்ணதாசன், நான் முத்துக்குமார், முந்தா நாள் அவர், நேற்று இவர், இன்னைக்கு இவர். ஆரம்பத்தில் மன கஷ்டத்துக்காக குடிக்கிறேன், நண்பரின் பர்த்டே பார்ட்டி, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் லைட்டாக அடிச்சிக்க, ஒரு நாள் தானே அப்படின்ட்டு ரொம்ப வற்புறுத்தினாங்க. அதனால் லைட்டாக குடிச்சிக்கிட்டேன். வீக்கெண்டு பார்ட்டி, ரொம்ப சந்தோஷம், வராத பணம் வந்துருச்சு. உன்னை குடிக்கிறதுக்கு 1000 காரணம் இருக்குது. ஆரம்பத்தில் லைட்டாக தான் ஆரம்பிக்கும். முதல் ரவுண்டு ஆரம்பிக்கும் போது தான் உங்களுக்கு மதுவை பிடிக்கும். பாட்டில் காலியாகி கடைசி சொட்டு இருக்கிற வரலாம் ஆரம்பத்தில் நீங்கள் குடிப்பீங்க. போக போக கடைசி சொட்டு உயிர் இருக்கும் வரை அது உங்களை குடிச்சிடும். பொது வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கு, அதிலும் மற்றவர்களை மகிழ்விக்கும் தொழில்களை செய்பவர்களுக்கு ஆரம்பத்தில் சாதாரணமாக இருந்து திடீரென்று அதிக புகழ் கிடைக்கும்போது அந்த புகழையும் பணத்தையும் அவங்களால ஹேண்டில் செய்ய தெரியாது. ஆரம்பத்தில் தெருவில் போகும்போது தெரிந்தவர்கள் தவிர கண்டு கொள்ளப்படாமல் இருந்து பின் தொழிலில் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி புகழடைந்து பணம் கொட்டும்போது போகும் எல்லா இடத்துலையும் உங்களை பார்க்குறதுக்காக கூடும் கூட்டத்தை பார்த்து புகழ் போதை தலைக்கு ஏறி விஷயம் தெரிந்தவர்கள் பணத்தையும் புகழையும் சரியாக இன்வெஸ்ட் செய்து மக்களுக்கும் நாட்டுக்கும் நல்லது செய்ய பயணத்தை ஆரம்பித்து விடுகிறார்கள். ஆனால் சில பேர் புகழ் போதையை தாங்க முடியாமல் மதுவுக்கு அடிமையாகி கொஞ்சம் கொஞ்சமாக குடித்து பின் அதிகமாகி பழக்கமாகி கடைசியில் அதற்கே அடிமையாகி எந்த தொழிலினால் பணமும் புகழும் கிடைத்தது அதே தொழிலில் ஓரங்கட்டப்பட்டு கடைசியில் மதுவிடம் தோற்று இறந்து விடுகிறார்கள்.